ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலியாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மே நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். புனித வேளாங்கண்ணி தாயே, உம்முடைய திருவிழாவை அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் கொண்டாட எங்களுக்கு இந்த மாபெரும் புதுமை செய்து அழைத்து வந்த தாயினுடைய ஆசிரை பெற கொடுத்ததற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது தாய் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஐயா. வேளாங்கண்ணி இடத்திலே காட்சி கொடுத்த ஆரோக்கிய தாயினுடைய பெருவிழாவை இந்த பகுதியில் இருக்கிற நீங்கள் அனைவரும் அந்த தாயுடைய பெருவிழாவை கொண்டாட நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். உங்களுக்கும் பங்கு தந்தையில் பணியாற்ற பங்கு தந்தை அனைவருக்கும் ஹாப்பி பீஸ் ஆல் ஆஃப் யூ. ஒரு தாயுடைய திருவிழாவை கொண்டாடுவதிலே பிள்ளைகள்லாம் பேர ஆனந்தம் அடைய வேண்டும். ஒரு தாய்க்கு 4 பையங்க, 4 பையங்களும் 4 இடத்துல வேலை செய்கிறாங்க. சொந்த இடத்துல இல்லை, தூரமாக. அந்த தாயுடைய பிறந்த நாள் வரும்போது அத்தனை பேர் வந்துடுவாங்க. அம்மாவுக்கு என்னென்ன வேணுமோ கொண்டு வருவாங்க. அப்போது அந்த அம்மா சொல்லுவாங்க, அப்பா உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம், உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு ஆசீர்வதிப்பாங்க. அந்த ஆசீரோடு அந்த பிள்ளைகள் செல்வார்கள். அன்பானவர்களே, ஆண்டவருடைய தாய், நம் மீட்பருடைய தாயை ஆண்டவர் நமக்கு தாயாக கொடுத்துரு அந்த விழாவை கொண்ட நேரத்திலே உங்களுக்கு இந்த மகிழ்ச்சியான இந்த தாயை கொடுத்ததற்காக கோடான கோடி நன்றி செலுத்த வேண்டும். அந்த தாயுடைய அரவணைப்பிலே நாம் எல்லோரும் சேர்ந்து
ஆசிரியரை பெறுகிற மக்களாக இருக்கின்றோம். ஒரு பெரிய திருவிழா, திருவிழாவிலே பெரிய கூட்டம். அதில் ஒரு தாயும் தகப்பனும் தங்களுடைய 2.5 வயது குழந்தையை எடுத்துக்கிட்டு திருநாளுக்கு போனாங்க. பெரிய கூட்டம். கூட்டத்தில் அந்த குழந்தை தொலைஞ்சு போச்சு. என்ன சரியே தெரியல. அம்மா அங்கிட்டு ஓடுறாங்க, தப்பா அங்கிட்டு ஓடுறாரு, தானே காணணும். என் பிள்ளைய பார்த்தீங்களான்னு கேட்டுட்டு போகிறாங்க. அந்த குழந்தை அழுதுகிட்டு ஒரு இடத்துல பக்கத்தில் கேட்பாங்க, பாப்பா ஏன் அழுகிற, அம்மாவை காணோம். அம்மா எப்படி இருப்பாங்க? அன்பாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. எப்படி அழகாக கண்டுபிடிக்கிறது? அழகாக யாராக இருக்கான்னு பக்கத்தில் பார்த்து தேடுறாங்க. அழகான தாய் யார் இருக்காங்கன்னு எல்லாரும் பார்த்தா கருப்பு கருப்பாக இருக்காங்க, யாரையும் அழகாக இல்லை. அந்த குழந்தை சொன்னதை பார்த்து கொஞ்ச நேரத்தில் சென்ற உடனே அந்த தாய் ஓடோடி வர்ற அம்மா அந்த குழந்தைய பார்த்துட்டு அவங்க முகமெல்லாம் தீக்காயம் பட்ட காயங்களுடைய தழும்பு இருக்கிறது. அந்த குழந்தைக்கு முன்னால் வந்த உடனே பக்கத்தில் இதான் அழகாக இருக்குன்னு சொல்லிச்சா அந்த குழந்தை. ஒரு தாய் தான் அழகின் சின்னம், அன்பின் சின்னம். எனவே அன்பானவர்களே, நாம் எல்லோரும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அந்த தாயுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த குழந்தைய அழுது அழுது கத்திய அம்மா அழகாய் இருக்கிறார்கள், அம்மா அன்பாய் இருக்கிறாய் என்று அந்த உயர்ந்த எண்ணத்தை இந்த குழந்தை பெற்றிருந்தது. எனவே எல்லாவற்றையும் மறந்துவிட்டு என் அம்மா அழகாய் இருப்பார்கள், அன்பாய் இருப்பார் என்ற அந்த உயர்ந்த அம்மா அம்மா என்று அழுது கத்தி கொண்டிருந்தபடியால் தாயை கண்டுபிடித்தார்கள். அன்பானவர்களே, இந்த திருநாளிலே நாமும் நம்முடைய பலவீனங்களோடு, நம்முடைய வியாதி துன்பங்கள் வருத்தங்களோடு வேதனைகளோடு அந்த குழந்தை அழுததை போல, அம்மா ஆரோக்கிய தாயே, இவ்வளவு வேதனை மத்தியிலே உம்மை நம்பி வந்திருக்கிறேன் அம்மா. அவ்வாறு நாம் செபிக்கும் பொழுது அந்த தாய் நம்முடைய குரலை கேட்பார்கள். அந்த தாய் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? அன்பும் அரவணைக்கும் தாயாக. எனவே இந்த திருநாளிலே அந்த தாயிடம் அந்த குழந்தை அழுததை போல நம்முடைய துன்ப துயரங்களை ஒப்படைத்து ஜெபிக்கும் பொழுது அந்த தாயுடைய அன்பும் பாசத்தையும் பெறுகிற மக்களாக இருப்போம். அந்த தாய் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? இன்றைய செய்தியினுடைய இன்றைய திருநாளுடைய மைய கருத்து, நான் கன்னியாயிற்றே எப்படி நடக்கும்? வான தூதர் கடவுளால் அனுப்பப்பட்டவர் இயேசுவின் தாய் மரியாவிடம் வந்து, மரியா, நீர் ஒரு மகனை பெற்றெடுப்பீர், அருள் நிறைந்த தாயே, ஆண்டவராய கடவுள் உம்மோடு இருக்கிறார். பெரிய ஒரு குண்டை போட்டாப்புல இருக்கு. ஆண்டவராய கடவுள் உம்மோடு இருக்கிறார். கடவுளுடைய தாய் என்று நாம் கொண்டாடுகிறோம் ஜனவரி மாதம் 1 தேதி. ஆண்டவருடைய கடவுளுடைய தாய், நீ ஒரு மகனை உதரத்தை தாங்கி பெற்றெடுப்பாய். அப்போதுதான் அந்த தாய் சொல்லுகிறார்கள், இது எப்படி நடக்கும்? நான் கன்னியாயிற்றே, நான் கணவனை அறியேனே, முடியாத காரியம். அப்போது வானதூதர் சொல்லுகிறார், கடவுளால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. எனவே கன்னிமை என்கிறது, ஒரு தாயுடைய கற்பு என்கிறது, ஒரு பெண்ணுடைய கற்பு என்கிறது மனித சமுதாயத்தில் கற்பையும் கண்ணியத்தையும் மிகப்பெரிய சொத்தாக, விலை மதிக்க முடியாத சொத்தாக பேணி காக்கிறவர்தான் இறைவனுக்கும் பிறருக்கும் மத்தியிலே தூய்மையாக உள்ளவர்கள், பயமில்லாமல் இருக்கிறவர்கள், கடவுள் முன்னிலையிலே ஆசிரை பெற்றவர்களாக இருப்பார்கள். கண்ணிமை, தூய்மை, கற்பு இந்த சமுதாயம் மறைந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் இத்தனை அட்டூழியங்கள் அகங்காரம் நடக்கின்றன. நான் கன்னியாயிற்றே, நான் எந்த பாவத்தையும் நான் இதுவரை செய்ததில்லை, என் கன்னிமைக்கு பழுது ஏற்படக்கூடாது, அதனாலே நான் இதை எப்படி ஏற்றுக்கொள்வேன்? முடியாத காரியம். மரிய கொரட்டி என்கிற ஒரு சிறுமி ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்தவள். 14 வயதிலே அவள் தாய் ஏழ்மையான கூலி வேலை பார்க்கிறவள்.
மகளை வீட்டை விட்டு வேலைக்கு போய்விட்டால் பாத்திரம் கழுவுவது, வீட்டை சுத்தம் பண்ணுற வேலைக்கு. அந்த நேரத்தில் அருகில் இருக்க ஒருவன் இந்த பெண்ணின் மீது, இந்த மாசில்லாத குழந்தை மீது கண் வைத்தவனாயிருக்கிறான். அவளை தன் இச்சைக்கு ஈடுபடியாக துன்புறுத்துகிறான். கடைசியாக 14 முறை கத்தியால் குத்தி சாகடித்தான். அவளுடைய ஜெபம், மன்னியும் ஆண்டவரே, நான் மன்னித்து விட்டேன் என்று ஜெபித்து உயிரை விடுகிறாள். அன்பானவர்களே, வாழ்க்கையில் கன்னிமை, கற்பு, தூய்மையை கடைபிடிக்க மிகப்பெரிய சொத்தாக நாம் நினைத்து வாழ அழைக்கப்படுகின்றோம். அருள் செல்வத்தை பெற்றிருக்கிற அந்த தாய், எனவேதான் கடவுள் எல்லா பெண்களையும் விட அருள் என்கிற அந்த தெய்வீக சொத்தை, அழியாத சொத்தை, அந்த பரிசுத்த சொத்தை இந்த பெண் மரியா பெற்றிருந்தபடியால் கடவுள் அவர்களை தேர்ந்தெடுக்கிறார். கன்னிமையை போற்றுகிற மக்கள், கற்பை பாதுகாக்கிற மக்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருப்போம் என்பதை மனதிலே ஆழமாக வைக்க வேண்டும். அந்த கன்னிமை அவர் கற்பமாக இருக்கும் பொழுது யார் பாதுகாப்பு கொடுக்கிறது? எப்படி இருக்கு நமது சமுதாயத்தில்? ஒரு பெண் கல்யாணத்துக்கெலாம் ஏற்பாடு பண்ணுவாங்க. திடீர்னு போட்டி பொறாமையினாலே, பேரை கெடுப்பதினாலே அந்த பெண்ணு அப்படி இப்படியா இங்கே பேசுகிறா, இங்கே சுற்றுறா, மூக்கு கண்ணெல்லாம் வச்சு தூற்றுகிற சமுதாயமாக பார்க்கிறோம். அன்பானவர்களே, வாழ்க்கையிலே யார் ஒரு பெண்ணை பாதுகாக்கிறானோ, ஒரு பெண்ணுக்கு மரியாதை கொடுக்கிறானோ, ஒரு தாயை உயர்ந்தவனாக மதிப்பு கொடுக்கிறானோ, அவன்தான் உத்தம புருஷன். அதைத்தான் யோசேப்பு தன் வாழ்க்கையிலே செய்தார். மரியா கற்பமாய் இருக்கிறாய் தெரிந்தவுடனே அவங்களுக்கு எல்லாம் முகூர்த்தம் இதெல்லாம் மன ஒப்பந்தமெல்லாம் முடிஞ்சாச்சு. அந்த நேரத்திலே மரியா கற்பமாக தெரிந்தவுடனே யோசேப்பு என்ன செய்கிறார்? இவளை அவளுடைய தாய் வீட்டுக்கு மறைமுகமாக அனுப்பிவிடுவோம். உத்தம புருஷன். அந்த நேரத்தில் வான தூதர் அவருக்கு தோன்றி, சூசையே அஞ்சாதே, உன் மனைவி கற்பமாக இருக்கிறது பரிசுத்த ஆவியால் தான், அவளை ஏற்றுக்கொள்வாயாக. யோசேப்பு மரியாவை மனைவியாய் ஏற்றுக்கொள்கிறார். அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய ஒரு வீர மனிதன் யோசேப்பு, எவ்வளவு புனிதமானவர். கற்பமாக இருக்கிற அறிந்தவுடனே அவளுக்கு பாதுகாப்பை கொடுக்கிற ஒரு உத்தம புருஷன். அன்பான தந்தைமார்களே, சகோதரர்களே, ஒரு தாயை, ஒரு பெண்ணை காப்பாற்றும் பொழுது அது இறைவனுக்கு செய்கிற தொண்டு. அதனாலே நாம் இந்த சமுதாயத்தில் நல்லதை செய்கிறோம். யாரும் ஒரு தாயுடைய, ஒரு பெண்ணுடைய நடத்தை பற்றி, வாழ்க்கை பற்றி குறைவாக பேசுவது அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. மாதாவுக்கு விழா எழுப்பி கொண்டாடுகிற மக்கள் அதை பற்றி பிரச்சாரம் செய்வதோ, தப்பாக சொல்வதோ, கல்யாணத்தை நிறுத்தும்படியாக செய்வதோ, கல்யாணம் முடித்த பிற்பாடு அங்கே போனால் இங்கே போனால் ஃபோனில் பேசுகிறா, அப்படியெல்லாம் தூற்றுகிற மக்கள் பிடிக்கவில்லை என்றால் அவருடைய பெயரை கெடுக்காதீர்கள். இதை நாம் மரியாவு மாதாவை கண்டு பாவிக்கிற மக்களுடைய ஒரு விண்ணப்பமாக இருக்க வேண்டும். எனவே யோசேப்பு மரியாவுக்கு பாதுகாப்பதைப் போல ஒரு கணவன் தன் மனைவிக்கு ஆடையாக இருப்பானாக. ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் ஆடையாக இருப்பானாக. அவருடைய தப்பு தவறுகளை அவருடைய உடலை மறைக்கிறது ஆடையை போல தப்பு தவறுகளை பார்த்து அதை பிரச்சாரம் பண்ணாமல், ஒரு மனைவியை, திருமணம் முடித்திருக்கிற பெண்ணை, முடிக்காமல் இருக்க பெண்ணை பாதுகாப்பை கொடுக்கிற ஒரு கணவனாக இருக்கிறவன் தான் உத்தம புருஷன். யோசேப்பை போல இருக்கிற மாவீரன். எனவே இந்த திருநாளை கொண்டாடும் பொழுது மரியாவை கற்பமாக இருக்கிறார்கள், கன்னிமையோடு இந்த தாய். அந்த தாய் அருள் செல்வத்தை பெற்றிருந்தபடியால் கடவுள் அவளை தேர்ந்தெடுத்தார். கன்னிமை குன்றாமலே பரிசுத்த ஆவியால், இறைவனுடைய வல்லமையால் தாய் பேற்றை பெற்றார்கள். அன்பானவர்களே, வாழ்க்கையிலே நாம் இந்த செய்யவில்லை என்றால்
எவ்வளவுதான் விழா எழுப்பினாலும் அர்த்தமற்றதாக போய்விடும். நம்முடைய வாழ்க்கை மிக உயர்ந்தது, உன்னதமானது, சொற்ப காலம் நிறைந்தது. இந்த காலத்திலே வீர வாழ்க்கை செய்ய ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவளை போற்றுகிற சமுதாயமாக, அவளை காப்பாற்றுகிற சமுதாயமாக இருக்க இந்த வேளாங்கண்ணி தாய் நமக்கு உதவியாக இருப்பார்களாக. அருள் செல்வம் மிக பெரிய செல்வம். இந்த கன்னிமை என்கிறது மிக உயர்ந்த செல்வமாக ஒரு தாய் ஒரு பெண் மதித்து நடக்கும் பொழுது இந்த சமுதாயம் அப்படிப்பட்டவர்களை மதித்து வாழும் என்பதை ஆழமாக வைத்துக் கொள்வோம். நேரத்திலே அன்பானவர்களே, மாதா அற்புதங்களை புதுமைகளை இன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். கானாவூர் திருமணத்திலே அவர்கள் தன் மகனிடம், மகனே இந்த திருமணத்திலே திராட்சரசம் இல்லையப்பா என்று அந்த ஜெபத்தை வைத்தவுடனே முதல் புதுமை செய்த அந்த தாய், செய்ய வைத்த அந்த தாய், அதே போல இன்று வாழ்கிற நமக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள், கோவிலுக்கு போகாத மக்கள், குடிகாரர்களாய் இருக்கிற மக்கள், பாவத்திலே இருக்கிற மக்கள், குடும்பத்திலே சண்டை சச்சரவாய் இருக்கிற மக்கள் எல்லாம் நடைப்பயணமாக, தியாக பயணமாக அந்த தாயிடம் ஓடோடி செல்கிறார்கள். நாமும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அந்த தாயிடம் வரும் பொழுது பாவிகளாய எங்களுக்காக இயேசுவின் தாயே, புனித தாயே, மன்றாடுங்கள் அம்மா. மகன் இயேசுவிடம் நீ கானாவூர் திருமணத்திலே நீ புதுமை செய்ய வைத்தாய். இந்த நாட்களிலே எங்களுடைய பாவங்களை போக்க, எங்கள் பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்த உமது மகன் இயேசுவிடம் மன்றாடுங்கள் அம்மா. நம்பிக்கையோடு இந்த திருநாளை நாம் கொண்டாடுவோம். இந்த இடமானது நீங்கள் கொடுத்த வைக்க வருபவர்கள் சுடுகாடு என்று சொன்னார்கள். அது நமக்கு கிடைத்த பாக்கியம். அங்கே இருக்கிறக்காக செபிப்போம். இது கிறிஸ்தவ மக்கள் செய்ய வேண்டியது. இதுதான் அப்படி அப்படின்னு சொல்கிற ஆண்டவரே, அந்த சாகிற மக்களுக்கெல்லாம் மோட்சத்தை கொடுத்துறப்பா, பக்கத்தில் புதைக்கிறாங்க, நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா. என் கண்ணுக்கு முன்னாலே பார்க்கலாம் நன்றி சொல். எனவே இதை பற்றி கிறிஸ்தவர்களுக்கு சாவை பற்றி பயப்படக்கூடாது, சாவு செமெட்ரியை பற்றி பயப்படக்கூடாது. நான் மந்தவெளி சென்ட் மேரிஸ் கலர் கார்பரேட் செமெட்ரியை எடுத்து நடத்தினேன். கார்பரேட் அது அப்போது பார்த்தா ஆடு மாடு மேய்வாங்க, அது சாக்கடையாக இருந்தது, கழிப்பிடமாக இருந்தது. எல்லாரும் நான் எடுத்த உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, ஃபாதர் உங்களை அடித்து போட்டுருவாங்க, எடுக்காது அப்படின்னாங்க. அந்த இறந்தவர்களுடைய ஜெபத்தினாலே 10 ஆண்டுகள் அந்த கல்லறையை வீரத்தோடு நடத்தேன். காம்பவுண்டு போட்டு, செக்யூரிட்டி போட்டு, அந்த மந்தவெளி பகுதியிலே இருக்கிற அந்த 10 ஏக்கர் இடத்துக்கு மேலே உள்ள இடத்துல காப்பாற்றினேன். அப்போது எண்ணமெல்லாம் இந்த மரித்தவர்களுக்காக நான் பணி செய்கிறேன். அவருடைய ஜெபம் எல்லா காவல்துறையை விட, எல்லா அதிகாரியை விட பெரியதாக இருக்கும் நம்பிக்கையோடு செல்வே ஒரு நாள் இரவு அங்கே செக்யூரிட்டி வாட்ச்மேன் போட்ட உடனே அருகில் இருக்கிற அந்த குடிசை மக்கள் வாலிபெல்லாம் சேர்ந்து கல் எடுத்து எறிகிறாங்க. அவங்க உடனே ஃபோன்லாம் வச்சுட்டேன். அவங்க ஃபோன் பண்ணி ஃபாதர் ஒரு 1 மணி இருக்குது நைட்டு, நாங்கள் ஃபாதர் கல் எடுத்து எறிகிறாங்க, நாங்கள் விட்டுட்டு போகிறோம் ஃபாதர் அப்படின்னாங்க. உடனே இன்னொருத்தையும் கூட்டிக்கிட்டு 2 வீலரில் போட போனால் அந்த ஸ்லம்பு பக்கம் போன உடனே, என்னப்பா ஒரு நல்லதை செய்ய மாட்டீங்களா, கல் எடுத்து எறியாளுங்க பசங்கள்லாம் அப்படின்னு தாய்மாரெலாம் ஒரே ஓட்டம். ஐயா சாமி நீங்கள் இப்போ மன்னிச்சுக்கிறீங்க, நீ இப்படி செய்ய மாட்டா எங்கள் பசங்க, டேய் எவனாவது செஞ்சுனா அடித்து உதைச்சி போலீஸ் ஒப்படைச்சிருவான் அப்படின்னு சொன்னார். எதற்கு சொல்கிறேன் என்றால், இந்த செமெட்ரிக்கு இருக்கிறது, பிறகுலிங்க இருக்கிறது, இந்த எருவிக்கு இருக்கிறதுலாம் கிறிஸ்தவ மக்களுக்கு பயம் இருக்கக்கூடாது. அவளுக்காக ஜெபிக்க, அவருடைய ஜெபம் நமக்கு உதவியாக இருக்குது என்பதை இந்த இடத்துல சொல்ல ஆசைப்படுறேன்னா. நான் பழைய கோயிலுக்கு போயிருக்கிறேன், ஆனால் இதுக்கு நான் வந்ததில்லை. எப்படி இருந்தாலும் இதை கேள்விப்பட்டேன். ஆனால் இதை இறைவன் கொடுத்த பாக்கியம். இறந்தவர்களுக்காக ஜெபிப்பது, இறந்த பிற்பாடு நித்திய வாழ்வு இருக்கிறது, இறந்தவர்களின் நல்லடக்கம் செய்வது, அவளை ஜெபிப்பது முதல் கடமையாக கிறிஸ்தவ மக்களுடைய கடமை இருக்க வேண்டும் என்பதை ஆழமாக நம் மனதிலே வைக்க வேண்டும்.
ஆண்டவர் இயேசு ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்தவன் மட்டும்தான் மோட்சம் கொடுப்பாருங்க. நான் பசியாக இருந்தே எனக்கு உணவு கொடுத்தீர்கள், ஆடையின்றி இருந்தே எனக்கு ஆடை கொடுத்தீர்கள், நோயுற்று இருந்தேன். மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரத்தில் பார்த்தா இவையெல்லாம் செய்தவர்கள் சின்னஞ்சிறு செய்ததெல்லாம் எனக்கே எனவே உடைய தேவாதி தேவனுடைய ராஜ்யத்திலே என்னோடு பங்காளியாக இருப்பீர்களாக. ஆண்டவர் சாகுற மக்கள் யார் 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 தர்மம் செய்கிறார்களோ நல்லது செய்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆண்டவர் மோட்சத்தை கொடுப்பார். அதனால யாரும் தண்டிப்பார். அப்படிப்பட்ட கடவுள் நம்முடைய கடவுள் அல்ல. நீ பாவி, நீ நரகத்தான் போல் தண்டிக்கிற கடவுள் அல்ல, இரக்கமுள்ள கடவுள். அவர் ஊதாரி மைந்தனை ஏற்றுக்கொண்டதைப் போல நம்மளை ஏற்றுக்கோ. எனவே இந்த அன்னையின் பெருவிழா நேரத்திலே உங்களுக்கெல்லாம் திருநாள் வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவிக்கின்றேன். இந்த தலைப்பு அன்னை, இது எப்படி நடக்கும்? நான் கன்னி ஆயிற்றே. நாமும் தூய்மையாக இருக்கும் பொழுது, உண்மையாக உழைக்கும் பொழுது, யாரும் நம் மீது எந்த தவறையும் கடவுளே அதை அனுமதிக்க மாட்டார். சில சமயங்களே சிலர் சொல்லுவாங்க, வேலை போயிடுச்சு ஃபாதர், ஏப்பா சரியாக போகலை, லீவ் போட்டேன், நேரத்தோடு போகலை. ஒரு கிறிஸ்துவன் என்கிறவன் வேலை செய்கிற இடத்தை சூசையப்பட்ட யோசிப்பிட்டு வேண்டிக்கிட்டு பிரமாணிக்க முடியல, நல்ல ஊழியனாக நம்பிக்கைக்கு உரியவனாக செய்யும் பொழுது யாரும் நம்மை தூக்கி எறிய முடியாது. அதே போல் ஒரு தாய் வீட்டிலே என்ன கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் பிரமாணிக்கமாக அன்போடு பாசத்தோடு தன் கணவன் தன் பிள்ளைகள் முதியோரை கவனிக்கும் பொழுது அந்த தாயுடைய ஜெபத்தை, அந்த உழைப்பை ஆண்டு ஜெபமாக ஏற்றுக் கொடுப்பார். நம்பிக்கையோடு ஆரோக்கியத்தாய் நம்ம அனைவருக்கும் இந்த நாட்களே பரிந்து பேசி பின்ன ஆசிரியரை இயேசு நமக்காக பெற்று தருவார்களாக. ஆமென்.